அதுக்கப்புறம் செவ்வாய் ரேகையிலிருந்து ஒரு ரேகை சந்திரமேட்டுக்கு போகுது. செவ்வாய் ரேகையிலிருந்து ஒரு ரேகை சந்திரமேட்டுக்கு போகுது. அந்த மாதிரி ரேகை போகும்போது அந்த வயதில் கிட்டத்தட்ட ஒரு 40, 45, 50 வயசுன்னு வச்சுங்க. அது போதைக்கு அடிமையாகி ஒன்று தண்ணியில் இருக்கலாம், இல்லை ப்ரௌன் சுகர், கஞ்சா, இதில் ஒரு பெண்களுக்கு அடிமையாகி மது, மாது இதில் அடிமையாகி இந்த வயதில் 45 to 50 வயதில் மரணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த செவ்வாய் ரேகையிலிருந்து சந்திரமேட்டுக்கு போகும்போது தண்ணி, இது செவ்வாய் வந்து சந்திரன் வந்து தண்ணி, செவ்வாய் வந்து நிலம். அங்கே இருந்து இந்த செவ்வாய் வீரம் வீரியத்திலிருந்து பிரச்சனை வந்து தண்ணி போட்டு மரணம் அடையலாம், ப்ரௌன் சுகர் கஞ்சாவினால் மரணம் அடையலாம், ஏதோ ஒரு போதை வஸ்து, மது, மாது இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் அடிமையாகி மரணம் அடைவதற்கு கூட வாய்ப்புண்டு. இது மாறலாம், மாற்றக்கூடிய வல்லமையை இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ரேகை தவறான ரேகை வரும் பொழுது